செய்திகள்ல இப்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம் சீனால நேக்கட் அஃபிஷியல்ஸை பத்தி தான். ஆங்கிலத்துல நேக்கட் அப்படின்னா நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் ஆடை இல்லாம இருக்கிறது, அதாவது நிர்வாணமா இருக்கிறது. ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சீனா இதை எப்படி செயல்படுத்துது? விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சீனால நேக்கட் அஃபிஷியல்ஸ், நிர்வாண அதிகாரிகள் அப்படிங்கிற சொல் நிர்வாணத்தையோ அல்லது ஆடை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தவறான நடத்தையோ குறிக்காது. இது அந்த நாட்டோட ஆட்சி அமைப்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான சொல். அதாவது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களான மனைவி அல்லது குழந்தைகள் வெளிநாடுகளில் வசிப்பாங்க. ஆனா அவங்க சீனாலேயே தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரிகள் தான் நேக்கட் அஃபிஷியல்ஸ் அப்படிங்கிறாங்க. 2010 பிப்ரவரியில இந்த மாதிரியான நேக்கட் அஃபிஷியல்ஸை கண்காணிக்கிறதுக்காக சீனா விதிகளை வகுத்துச்சு. அந்த சமயத்துல கூட சீன கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப இருக்க அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கிடையாது. வெளிநாட்டு தொடர்புடைய அதிகாரிகள் சிக்கல் இல்லாம பணியாற்ற அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா 2012ல நம்ம ஜி ஜின்பிங் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. அவரோட அணுகுமுறையே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அதிகாரிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதி சார்ந்த விவகாரங்கள் பெரும்பாலும் சீனாவுக்கு வெளியே கனெக்ட் ஆகி இருக்கிறதால இவங்க ஒரு ஆபத்து நிறைந்தவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே தான் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக ஒருவேளை விசாரிக்கப்பட்டா அவங்க தங்களோட சட்டவிரோதமான செல்வத்தை வெளிநாடுகளுக்கு மாற்றிடலாம், இல்லை நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம். அப்படிங்கிறதுக்காக சீனாவுடைய நீண்ட கால ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியா இத்தகைய நேக்கட் அஃபிஷியல்ஸ் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. ஆக இந்த நேக்கட் அஃபிஷியல்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு குறியீடு மாதிரி, உள்நாட்டில் குடும்பத்தோடு இல்லாதவங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக. ஏன் அவங்க தங்களோட குடும்பத்தை வெளிநாடுகளில் தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே எழும். ஆனால் பதிலும் நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது சிறந்த வாழ்க்கை மற்றும் கல்வி தரம், தனிப்பட்ட சுதந்திரம், இதுக்காக தங்களோட குடும்ப உறுப்பினர்களை அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பிடுவாங்க. மேற்கத்திய நாடுகள் சிறந்த பல்கலைக்கழகங்களையும் வாழ்க்கை முறைகளையும் வழங்குறதா நம்ம நாட்டிலேயே பரவலான எண்ணம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஆனால் அது சட்டவிரோதமானது. அதாவது ஒரு அதிகாரி ஊழல் பண்ணி செல்வம் சேர்த்துட்டாரு அப்படின்னா அவர் தன்னோட குடும்பத்தை வெளிநாட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஊழல் பணத்தை வெளிநாடுகளுக்கு மாற்றுறதுக்கும் அங்குள்ள சொத்துக்கள் அல்லது வணிகங்களில் முதலீடு செய்யறதுக்கும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதால. அடுத்துதான் முக்கியமான பிளான். அதாவது இப்போ அந்த நேக்கட் அஃபிஷியல் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காரு. அவங்க குடும்பம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்குமா, அப்போ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக எளிதாகிடும். இன்னொன்று, இப்போ சீனாலேயே குடும்பத்தோடு இருக்க அதிகாரி ஊழலில் சிக்கினா ஒட்டுமொத்த கவனமும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேலேயும் திரும்பும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கப்படுவாங்க. இதுவே வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அது சீன அதிகாரிகளோட வரம்புக்கு அப்பாற்பட்டது. அதனால் சில அதிகாரிகள் இதை பாதுகாப்பாக கருதுறாங்க. இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த நேக்கட் அஃபிஷியல்ஸ் நாட்டுக்கு முழு விசுவாசத்தோடு இல்லாமல் ஊழல் அபாயம் அதிகம் உள்ளவங்களாக பார்க்கப்படுறாங்க. அதனால தான் அவங்கள நேக்கட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு முத்திரை குத்தி கவனமாக கண்காணிக்குது சீன அரசு. ஆனால் இவங்க அரசு அதிகாரியாகவே இருந்தாலும் கூட சில தடைக்கற்கள் அவங்களுக்கு இருக்குது. அதாவது பல சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படாது. முக்கியமான பதவிகள் வகிக்கவும் அவங்களுக்கு தடை விதிக்கப்படும். இல்லை உங்கள் குடும்பத்தினரை மறுபடியும் சீனாவுக்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுவாங்க. பொதுவாக மூத்த தலைமை பதவிகளுக்கு, குறிப்பாக மாகாண மற்றும் மத்திய அரசு மட்டங்களில் பதவி உயர்வு இவங்களுக்கு பெரும்பாலும் வழங்கப்படாது. பொது நிதி, வரி விதிப்பு, வங்கித்துறை, அப்புறம் அரசு சொத்துக்கள் மேலாண்மை மாதிரியான நிதி தொடர்பான துறைகளையும் இவங்க பதவி வகிக்க தடை விதிக்கப்படும். கூடுதலாக புதிய பதவி நியமனங்கள், இடமாற்றங்கள், அப்புறம் பதவி உயர்வுகளை பற்றி முடிவுகள் எடுக்கப்படுற துறைகள்ல இருந்தும் இந்த அதிகாரிகள் விலக்கி வைக்கப்படுறாங்க. இவ்வளோ தடைகள் இருக்குன்னா மிக முக்கியமான பாதுகாப்பு துறையில மட்டும் இல்லாமல் இருக்குமா என்ன? தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தொடர்பான பதவிகள்ல இருந்தும் இந்த நேக்கட் அஃபிஷியல்ஸ் விலக்கி வைக்கப்படுவாங்க. அதாவது இராணுவம், தூதரகம், தேசிய பாதுகாப்பு, உளவு மற்றும் முக்கிய தலைமை பதவிகள்ல இருந்து வெளிப்படையாகவே இவங்களுக்கு தடை விதிக்கப்படுது.
இந்த அதிகாரிகள் தானாவே பணி நீக்கம் செய்யப்படுறதில்ல. ஒருவேளை முக்கியமான பதவி இல்ல பதவி உயர்வு வேணும் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தினரை மறுபடியும் சீனாவுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுறாங்க. வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அதாவது வெளிநாட்டுல சொத்து வச்சிருக்கிறது, வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பங்குகள் வைக்கிறது, படிப்பு அல்லது வேலை போன்ற உண்மையான காரணங்களை தவிர வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. 2025 கூட என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, வெளிநாட்டில் படிக்கும் உயர்மட்ட அதிகாரிகளுடைய குழந்தைகள் பட்டப்படிப்பை முடிச்ச 6 மாதங்களுக்குள்ள சீனாவுக்கு மறுபடியும் திரும்பணும். இல்லைன்னா அந்த அதிகாரிகளை பணிமாற்றம் செஞ்சிடுவாங்க, பதவி இறக்கம் செய்யப்படுவாங்க. பல நேக்கட் அபிஷியல்ஸ் தலைமை பதவிகள்ல இருந்தும் நீக்கப்பட்டாங்க. ஜின்பிங்கோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அதிகாரிகளோட குழந்தைகள் வெளிநாடுகள்ல படிக்க போறாங்க அப்படிங்கிறப்போ சீனா மேற்கு நாடுகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுக்குதுன்னா அந்த நிலைப்பாட்டை இந்த நேக்கட் அபிஷியல்ஸால எப்படி முழுமையா அங்கீகரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஏன்னா ஜின்பிங்கை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நிபுணத்துவத்துக்கெல்லாம் மேல வைக்கப்படுறது தான் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு. இது வெறும் ஊழல் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது, விசுவாசத்தை பத்தினது, யாருக்கு நீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தினது. இன்னொன்னு, யுக்ரைன் போர் துவங்கினதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சீனா கண்கூடா பார்த்திருக்கு, அதனால சுதாரிக்குது. யுக்ரைன் போர் தொடங்கினதுல இருந்து மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடுகளில் வைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவுடைய 30 கோடி லட்சம் மதிப்பிலான ரஷ்ய சொத்துக்களை முடக்குனாங்க. மத்திய வங்கி இருப்புகள், வெளிநாட்டு முதலீடுகள், மேற்கத்திய வங்கிகளில் வைக்கப்பட்டிருந்த பணம், இப்படி எல்லாத்தையும் மேற்கத்திய நாடுகள் முடக்குது. இதுல இருந்து சீனா பாடம் கத்துக்குச்சு. யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை இழக்கிறத பார்த்த சீனா அதே வழியில தன்னோட பலவீனத்தை சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜின்பிங் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாரு, கட்டுப்பாடுகளை இருக்குனார். சரி, இப்போ அப்படியே நம்ம இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியால அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல் கொள்கை வகுப்பாளர்களோட குழந்தைகள் அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் படிக்கிறது இல்லை வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இயல்பான விஷயமா தான் இப்போ பார்க்கப்படுது. சட்டவிரோதமாவோ இல்லை தவறான விஷயமாவோ பார்க்கப்படுறதில்ல. ஏன்னா இந்தியா ஒரு திறந்த பரந்த மனப்பான்மையுடைய ஜனநாயக சமூகம் அப்படிங்கிறதால உலகளாவிய கல்வி, தொழில் இல்லை வெளிநாட்டு அனுபவத்தை பெறுறது ஒரு குற்றமா இங்க பார்க்கப்படலை. குடிமக்கள் இயல்பாவே ஒரு சந்தேக பார்வையோட நடத்தப்படுறதில்ல. சட்டம் மீறப்பட்டா நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனாலும் இதுல ஒரு கேள்வி எழுது. இப்ப மிகவும் மதிக்கப்படக்கூடிய விதிகளை வகுக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குடும்பத்தினர் வெளிநாடுகள்ல இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சாதாரண இந்திய குடிமகன் அல்லது குடிமகள் மாதிரியே இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார, பாதுகாப்பு, சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவாங்களா? வகுக்கப்படக்கூடிய சட்ட திட்டங்கள் அல்லது பொருளாதார சிக்கல்களால ஒரு சாமானியருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மாதிரி அவங்களுக்கும் அந்த விளைவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியும் பலரால எழுப்பப்படுது. இது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. சரி, சீனாவுடைய நடவடிக்கைகளை நாம ஏன் உன்னிப்பா கவனிக்கணும்? ஏன்னா சீனாவுடைய சமீபத்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு முடிவுகள் உலகளாவிய கவனத்தை ஈர்க்குது. சீனா இப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சீனாவுடைய நடவடிக்கைகள் ஒரு தெளிவான மாற்றத்தை காட்டுது அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. சீனா இப்ப அதிகப்படியா மிக தீவிரமா மேற்கு நாடுகளுடனான தொடர்புகளை துண்டிச்சுக்கிட்டே வருது. மூத்த அதிகாரிகளுடைய வெளிநாட்டு தொடர்புகளை கட்டுப்படுத்துது, வெளிநாட்டு சொத்துக்களை கட்டுப்படுத்துது. யார் யாரெல்லாம் பாதிப்புக்குரியவங்களோ அப்படிப்பட்ட அதிகாரிகளை பதவியிலிருந்தே நீக்குது. இப்படியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சீனா ஒரு நீண்ட கால மோதலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. சீனா வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டு நிதி, வெளிநாட்டு சார்பு நிலையை குறைக்க விரும்புது. ஜின்பிங் தலைமையில பாதுகாப்பு தான் இப்ப சீனாவுக்கு தலையாய விஷயம். ஆனா சீனாவுடைய நடவடிக்கைகள் மேற்கு நாடுகளுக்கு ஒரு கெட்ட சகுனம். பேச்சுவார்த்தைகள் நடத்துறது கடினமாகும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளோ எளிதாக நம்மளால கணிச்சிட முடியாது. சீனான்னு எடுத்துக்கிட்டா அதோட இராணுவம், பொருளாதாரத்தை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக யாருக்கு பதவி உயர்வு வழங்கப்படுது, யார் நீக்கப்படுறாங்க, வெளியுலகத்தோட என்ன மாதிரியான இணைப்புகள் சீனா துண்டிக்குது, இதையெல்லாம் தீவிரமாக கவனிச்சாலே சீனா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். சீனா மேற்கத்திய நாடுகளோட தீவிரமாக மோதுறப்ப இந்தியாவோட முக்கியத்துவம் அதிகரிக்கும். இந்தியா விழிப்போட இருக்கணும், வலுப்படுத்திக்கணும், தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும்.